முக்கிய செய்தி. எல்ஐசி இணையதளம் ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்றைய தினம் எல்ஐசியின் முகப்பு பக்கமானது முழுவதுமாக ஹிந்தியில் மாற்றப்பட்டது. ஆங்கிலத்தை தேர்வு செய்வதற்கான மொழியும் ஹிந்தியில் இருப்பதாக குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இதற்கு எல்ஐசி இணையதளம் ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார். கலாச்சாரம் மொழியை ஹிந்தியில் இருப்பதாக குற்றச்சாட்டான எழுந்திருக்கிறது. எல்ஐசி இணையதளம் ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முன்வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தை தேர்வு செய்வதற்கான மொழியும் ஹிந்தியில் இருப்பதாக குற்றச்சாட்டானது எழுந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கலாச்சாரம் மொழியை திணிக்கும் நடவடிக்கை இது என்று கடுமையான கண்டனத்தை அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். எல்ஐசி இணையதளமானது காலை திறந்தவுடன் ஹிந்தியில் முழுவதுமாக மாற்றப்பட்டிருந்தது. தற்பொழுது இதற்கு கடுமையான கண்டனத்தை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். ஆங்கிலத்தை தேர்வு செய்வதற்கான மொழியும் ஹிந்தியில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தற்பொழுது எல்ஐசி இணையதளம் ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கலாச்சாரம் மொழியை திணிக்கும் நடவடிக்கை இது என்று முதல்வர் கடுமையான கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார்.